விஜய் கண்டி இந்த தேர்தலில் வரலன்னா அதிமுக கஷ்டப்படாமல் அதுவாக ஆட்சிக்கு வந்துடும். அவர் பண்ணக்கூடிய அரசியலுக்கும் பங்களாலேயே பனையூர்லேயே உட்காந்து பண்ணுற அரசியல் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி. அரசியல் அவர் பண்ணுறது அரசியல், அவர் பண்ணுறது வந்து ஒரு காட்சி. ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்குறதுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு 4 ஸ்வீட்டு கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு தோரணையாக காட்ட மாட்டேங்க. ஆல்ரெடி இந்த கப்பு முக்கியம், பிகிலுன்னு நம்மளுக்கு பிகில் கிடச்சிச்சு, இன்னும் கப்பு மட்டும் தான் பெண்டிங். கப்புலாம் கிடைக்காது. எம்ஜிஆர் நான் தான் சொல்லின்னு வரலாம், ஆனால் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்கிறது வேறு தான், டூப்பு வேறு, ஒரிஜினல் வேறு. உத்தரப்பிரதேசம் பீகாரில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 4 முனை போட்டியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு 4 முனை போட்டிக்கு தான் தமிழகம் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. வெள்ள பாதிப்பில் பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, ஏழை வீட்டில், ஓடு வீட்டில், குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் 5000 ரூபா போடுங்க. அப்போ அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து அதிமுக ஒரு சில இடங்கள் வந்து ஜெயிச்சாங்க. வழக்கமாக சென்னை வந்து திமுகனுடைய கோட்டை, இன்றைக்கும் அது திமுகவோட கோட்டை தான். ஒன்று இந்த ஆட்சி இருக்கணும், இல்லை இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும். ஸோ அதுதான் உங்களோட மையப்பொருளாக இருக்கும். உதாரணத்துக்கு திருமாவளவன் எடுத்துக்கோங்க. அவர் வந்து எந்த ஆட்சி இருக்கணும், எந்த ஆட்சி வரக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி இப்போது தோக்க தான் போகிறாரு. ஆனால் 8.2 விழுக்காடு வாங்கி 3வது பெரிய கட்சியாக வந்ததுக்கு ஒரு நிலைப்பாடு காரணம். இலவசன்றாங்க. அம்மா உணவகத்தில் போய் பசியோடு சாப்பிட்டவனுக்கு தான் அதோட தேவை புரியும், அதோட பூர்த்தி தெரியும். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்ம இருக்கார். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். அதிமுக அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை, திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பின்பம் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ என்டிஏ அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பழைய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை என்டிஏ அலையன்ஸ் வந்து பெற்றிருக்கு. இப்போ திமுக இருக்குது. விசில் ப்ளோயராக விஜய் வந்திருந்தாலுமே வந்து இப்போது அவர் ஸ்பாய்லராக தான் இருப்பார் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கப்படுது. யாருக்கு ஸ்பாய்லராக இருப்பார்? 2026 அரசியல் எப்படி இருக்க போகுது? 2026 தேர்தல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எலெக்ஷன் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் பீகாரில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு 4 முனை போட்டியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு 4 முனை போட்டிக்கு தான் தமிழகம் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. அப்போ 4 முனை போட்டினா 4ல் யார் வேணால் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற பொருள் கிடையாது. மொதல் 2 இடத்துக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் போட்டி போடும். 3வது 4வது இடத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சியும் விஜய் அவர்களும் போட்டி போடுவாங்க. அப்போது எதை வச்சு இது நம்ம அந்த அடிப்படையை சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, அந்தந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, உழைப்பு, பிரச்சாரம், தேர்தல் வியூகம், கூட்டணி, அப்போ இந்த மாதிரி காரணிகள் இருக்குது. இப்போ இந்த காரணிகளை வைத்து பார்க்கும்போது 5 விதமான காரணிகள். அதாவது முதல்ல வந்து பர்செப்ஷன், பேசுபொருள் இல்லை ஒரு தோற்றம். அது வந்து என்னென்னா எந்த கூட்டணி வலுவாக இருக்குது, யார் ஜெயிப்பா, யார் தோப்பா அப்படின்றது இந்த தோற்றம். அந்த பர்செப்ஷனை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதிமுக பின்தங்கி இருந்தது. பட் இப்போ சமீப காலமாக அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வந்த பிறகு, குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் அவங்க ஏறிருக்கு. அதேமாதிரி கடந்த காலத்தில் வந்து என்டிஏ மீது வந்து அதாவது பாஜக மீது இருந்த அந்த கோபம் என்பது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு கணக்கு இருக்கும், சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு கணக்கு இருக்கும். அப்போ இது வந்து அவங்களோட அந்த கோபம், அந்த லயபிலிட்டி அதெல்லாமே வந்து குறையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய. அதேமாதிரி பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதுலேயே மாற்றுக்கிறது கிடையாது. அப்போது இந்த 2 காரணிகள், அமமுக வரவு ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இணைஞ்சிருக்கிறது. அப்புறம் இது எல்லாத்தை விட முக்கியமானது, இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் இல்லை. பொதுவாக ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள் வந்து ஒரு சில விஷயம் சரியாக செஞ்சுருக்கலாம், இதில் வந்து தப்பு இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, லஞ்ச உலாவணியம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே ஆட்சியாளர்கள் மீது இருக்கும். அதனால தான் ஆட்சி மாற்றம் என்பது வருது. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ மக்கள் மீது கோவத்தை நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமல். உதாரணத்துக்கு 2.2 கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு நம்ம வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு கோடி பேருக்கு வந்து கொடுக்கல. 1000 ரூபா ஸ்கீம் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு 17 லட்சம் பேர் கொடுத்தாங்க, அப்புறம் அது அப்படி ஒரு 20 லட்சம் பேர் வந்தால் கூட அப்போது ஒரு 40 விழுக்காடு கொடுக்காமல் விட்டுட்டீங்க. அப்போ அந்த 40% கோபமாக இருப்பாங்க, ஆன்டி இன்கம்பன்சி. அப்போ ஒரு திட்டமானது ஃபுல்லாக போய் சேர்ந்தால் தான் அதனுடைய வந்து ஒரு முழு பயனை வந்து அரசுக்கு தரும். அதில் வந்து நீங்கள் ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு அனைத்து அப்படின்றத வார்த்தையை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தகுதி அடிப்படைன்னு சொல்லிட்டு அதிகாரிகளை வைத்து நம்ம அதை செய்யும்போது சிக்கல் வரும். இது ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது எது வந்து அரசாங்கத்துக்கு மிக பலமாக இருக்குது அப்படின்ற அந்த திட்டத்திலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல் ஓட்டைகள். இது எல்லா ஆட்சியிலும் எல்லா காலத்துலையுமே நடந்திருக்கு. இப்போ ஆடு மாடு கொடுக்குறீங்க, ஆடு மாடுலேயே ஒரு ஊரில் வந்து 10 பேர் இருக்கிறாங்க. அப்போ அதிமுக காலத்தில் வந்து நீங்கள் 6 பேருக்கு ஆடு மாடு கொடுத்துட்டு 4 பேருக்கு கொடுக்காம விட்டப்போ அந்த 4 பேர் கோவத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் மாடு கொடுத்துருக்கீங்க, ஆடு கொடுத்துருக்கீங்க, அப்போ எனக்கு ஏன் கொடுக்கல?
நான் வந்து அவங்க ஏழையாக இருந்து நான் அதாவது அந்த யார்ட் ஸ்டிக்கில் என்ன ஆகும்னா ஒரு சிலர் கொஞ்சம் மேலே இருப்பாங்க, ஒரு நூல் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வசதிகள் கிடைக்காம போகும்போது அவங்க கோவப்படுவோம். ஆனால் தான் வெள்ள பாதிப்பில் பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, ஏழை வீட்டில், ஓடு வீட்டில், குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் 5000 ரூபா போடுங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போ அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து அதிமுக ஒரு சில இடங்கள் வந்து ஜெயிச்சாங்க. வழக்கமாக சென்னை வந்து திமுகனுடைய கோட்டை, இன்றைக்கும் அது திமுகவோட கோட்டை தான், அதில் பெரிய மாற்று கருத்து கிடையாது. இப்போ என்னை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வர தேர்தலில் வந்து சென்னையை பொறுத்தவரையில் திமுகவுக்கு கொஞ்சம் அதிகப்படியான இடங்கள் கிடைக்கிறதுக்கும். பட் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, டெல்டாவில் ஒரு சில இடத்துல வந்து திமுகவுக்கு பின்னடைவு காத்து கொண்டு இருக்குது. குறிப்பாக அமமுக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் அழகாக அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கக்கூடிய தொகுதியுமே வந்து கொஞ்சம் டஃப்பாகும் தேர்தல். அதே மாதிரி சிவகங்கை அந்த இடம் கொஞ்சம் டஃப்பாகும். ராமநாதபுரம் போன தேர்தலில் வந்து அதிமுக வந்து மோசமான தோல்வி, அதாவது திமுக வந்து ரொம்ப சுலபமான ஒரு வெற்றி. இப்போ ராமநாதபுரத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகும். மதுரை பார்த்திங்கன்னா அமமுக இன்றைக்கி அதிமுக சேர்ந்து நிற்கும் பொழுது சரிசமமாக பிரிச்சுக்கிட்டாங்க திமுகவும் அதிமுகவும் மதுரையை. அவங்க ஒரு 5 சட்டமன்ற தொகுதி, இவங்க ஒரு 5 சட்டமன்ற தொகுதி. அந்த மாதிரி உதாரணத்துக்கு வந்து பிடிஆர் ஜெயிச்சார், மூர்த்தி ஜெயித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, அதுக்கப்புறமா வந்து ஆர்பி உதயகுமார், அதுக்கப்புறம் தளபதி இருந்தாங்க, அப்புறம் ஐயப்பன் நினைக்கிறேன் இன்னொருத்தர். இது மாதிரி சரிசமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரும்பொழுது மதுரையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இன்னும் டஃப்பாகும் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி பார்க்கணும். அதேமாதிரி இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அங்கே இறங்கி அதிகமாக வேலை செய்கிறதுனால கோயம்புத்தூரில் அதிமுகவுக்கு ஒரு சில இடத்துல சரிவு வரலாம். ஆனால் இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கும் சேர்ந்து நிற்கிறதுனால கோயம்புத்தூருக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். இல்லை, போன வாட்டியும் சேர்ந்து தானே நின்னாங்க, இப்போ ஆனால் பட் களத்தில் வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இப்போது கரூரில் வந்து என்ன தான் வந்து எதிர்கட்சி அதிமுக இருந்தால் கூட செந்தில் பாலாஜின்றவர் தனிப்பட்ட முறையில் கரூரை வந்து இன்னும் டைட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ கரூரில் திருப்பி திமுகவுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த செயல் வீரர் என்ன பண்ணுறாருன்றது முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த தேர்தல், அந்த வியூகம், அந்த கூட்டணியெல்லாம் தாண்டிட்டு இதுக்கப்புறமா வந்து வேட்பாளர் பிரச்சாரம், அப்புறம் அந்த பூத்தில் வாக்குகளை பூத்துக்கு கொண்டு வரதுன்ற அந்த கடைசி கட்ட இந்த தகுடு தத்துவமாகட்டும், காசு கொடுக்குறதாகட்டும், ஏமாத்துறதாகட்டும், இல்லை வந்து சாதி ரீதியாக பேசுகிறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைசியில் நடக்கும். இப்போ இந்த சப்ஜெக்ட் வர ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன ஆகிடும்னா, இப்போ சின்னமே கொடுத்துட்டாங்க, விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க, மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னன்னா தேர்தலுக்கு வந்து இன்னும் அறிவிப்புன்றது தான் பாக்கி, அறிவிப்பு பாக்கி, கூட்டணியில் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்றது பாக்கி. இப்போது மற்ற கட்சிகள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தே ஆர் லூசிங் டைம். உதாரணத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆகட்டும், இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆகட்டும், இப்போ இவர்கள் வந்து இந்த காலதாமதம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்டிஏ கூட்டணிக்கோ திமுக கூட்டணிக்கோ பாதிப்பு கிடையாது, அவங்களுக்கு தான் பாதிப்பு. அந்த தனிநபர் பேரம்ன்றது, அந்த தனிநபர் பேரம், அந்த தனிநபர் அந்த இறுதி முடிவு எடுக்காமல் இழுக்குது. அதாவதுங்க ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். நமக்கு என்ன தேவைன்றதை தாண்டி மக்களுக்கு நம்ம என்ன அரசியல் பேச போகிறோம், மக்களுக்கு நம்ம என்ன பிரச்சாரம் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பட் இங்கே சமீபத்தில் ஆனால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒன்று இந்த ஆட்சி இருக்கணும், இல்லை இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும். ஸோ அதுதான் உங்களோட மையப்பொருளாக இருக்கும். உதாரணத்துக்கு திருமாவளவன் எடுத்துக்கோங்க, அவர் வந்து எந்த ஆட்சி இருக்கணும், எந்த ஆட்சி வரக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிறார். அவருக்கு சீட்டு கூட கொடுக்குறாங்களா, குறைச்சி கொடுக்குறாங்களான்றது அவருக்கு முக்கியமான பிரச்சனையாக இல்லை. அப்போ அந்த தெளிவு இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து விசிகாவை வந்து இன்றைக்கி வந்து சொந்தமாக நிற்க வைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக வந்திருக்கு, ரெகக்னைஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்காரு. இப்போ வர தேர்தலில் அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம், அது வேறு. பட் அந்த நிலைப்பாடில் அந்த தன்மை இருக்குது இல்லையா. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இப்போது தோக்க தான் போகிறாரு. ஆனால் 8.2 விழுக்காடு வாங்கி 3வது பெரிய கட்சியாக வந்ததுக்கு ஒரு நிலைப்பாடு காரணம். நாங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம பிளான், இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறோன்றதை ஃபஸ்ட்டு தொண்டர்களுக்கு தெரியப்படுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொண்டர்களே வந்து 9ஆம் தேதி சொல்கிறேன், பொங்கலுக்கு சொல்கிறேன், அப்புறம் பொங்கல் முடிஞ்சாலும் தை இருக்குது, தை இறுதி இன்னும் 4 இருக்குது, அப்போ சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் வந்து உங்கள் மீது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நம்பிக்கை எடுப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒன்றும் 20%, 30% வச்சுருந்து ஒரு பிரம்மாண்ட பெரிய கட்சி கிடையாது, 1% கம்மியான ஓட்டுகளை தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த தாமதம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கட்சிக்காரர்களையும் சோர்வடை வைக்கும், மக்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா. நீங்கள் எந்த அணினா போய்க்குங்க, அது வேறு விஷயம், அந்த எதிர்பார்ப்பு குறையும். சும்மா 4 மேடையை போட்டு கோபமாக பேசுகிறது, ஆக்ரோஷமாக பேசுகிறது ஒண்டி அரசியல் அல்ல, அதை தாண்டி நிறைய இருக்குது. ஆமாம், கேப்டன் நல்லவர், கேப்டன் சொக்கத்தங்கம், நெஞ்சு தைரியம் ஜாஸ்தி, எதிர்த்தவர் ஜாஸ்தி. ஆனால் கேப்டனை பார்த்த மாதிரி அவங்கள பார்ப்பாங்க, கூட இருக்கவங்க லேடி கேப்டன் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கே தெரியும் எது உண்மைன்னு. எம்ஜிஆர் நான் தான் சொல்லின்னு வரலாம், ஆனால் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்கிறது வேறு தான், டூப்பு வேறு,
ஒரிஜினல் வேறு. அப்போது அந்த கலை நிதார்த்தத்தை பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மையார் ஜெயலலிதா மாதிரி அவர் தன்னை நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா அது அவருக்கு தான் நஷ்டம். கிட்டத்தட்ட தோத்தே போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நினைப்பு வறுமையானால். இல்லை போன எல்லா தேர்தலும் அப்படி தானே ஒரு நிலைப்பாட்டில் அதிமுக இல்லை இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்காங்கல்ல. இன்றைக்கி டிடி தினகரன் அவர்கள் வராதும் போது ஏற்றுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மனநிலையில் மாற்றம், அப்போ சூழலுக்கு ஏற்றார் போல் அரசியல் செய்யணுன்ற அந்த பக்குவம், அரசியல் புரிதல் வேணவே வேண்டாம் அப்படின்ன பொழுது டிடிவி தினகரனை ஏற்றுக்கல. இவரை நான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் எடப்பாடி திமுக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி மனமாற்றம் வருது டிடிவி தினகரனுக்கு? அப்போது ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்ற அந்த ஒரு ஒற்றை கருத்தில் ஒன்றா வராங்க. திமுக எதிர்ப்புன்றதில் ஒன்றா வராங்க. இப்போ ஒரு பெரிய கட்சிக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இதுதான். இவர் முதல்வரா அவர் முதல்வரான்றது அப்புறம். நானும் தோற்று போனால் எனக்கும் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தோற்று போனால் உங்களுக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்ற போது நம்ம ஏன் சேர்ந்து நின்று ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற அந்த புரிதலுக்கு வராங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான தேர்தல். திமுக வந்து கூட்டணி பலத்தில் இருக்குது. முதல்வர் வேட்பாளருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் ஒரு வசீகரம் இருந்தும் கூட இந்த தேர்தல் ஒரு கடினமான தேர்தலாக இருக்கும். அப்படிலாம் யாரெல்லாம் வந்து 2.0 திராவிட மாடல் சொல்லிட்டு ஜெயிச்சுன்னு போக முடியாது. 200 அப்படின்றது அது ஜெயிக்க முடியாது. சரி எங்கள் கூட மோடி இருக்கிறாரு, நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம், நாங்களும் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் சீக்கிரமாக அப்படி ஜெயிச்சுட்டு போக முடியாது. இந்த தேர்தல் வந்து என்னை பொறுத்தவரையிலும் தொகுதிக்கு தொகுதி முக்கியமாக போய் முடிவெடுக்கும். இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம்னா விஜய் அவர்கள். நீங்கள் கேட்ட அந்த கடைசி கேள்வி, விஜய் கண்டி இந்த தேர்தலில் வரலன்னா அதிமுக கஷ்டப்படாமல் அதுவாக ஆட்சிக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வீக்கு, அவருக்கு வந்து அந்த பேச்சு திறமை இல்லை, அது ஒரு வசீகரமான முகம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கட்டமைப்பு சொல்லி இவர் பாதி வழியில் வந்தார், அப்படி வந்தார், இப்படி வந்தார், அந்த விமர்சனம்லாம் வைக்கப்பட்டு அந்த பிரச்சாரத்தை வந்து திமுக வந்து நல்லா தீவிரமாக நல்லா நங்கூரம் போட்ட மாதிரி ஊற வச்சுட்டாங்க. ஊடக செய்தி மூலயமாவோ விவாதங்கள் மூலயமாவோ எடுத்து போய் சேர்த்துட்டாங்க. இப்போது அதை உடச்சிட்டு வெளியில் வரணுன்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. அட் த சேம் டைம் உழைப்பார்கள், ஒருத்தர் உழைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு உண்டான பலன்ன்றது தடுக்க முடியாது. அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா 180 தொகுதிக்கு மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடியே பஸ் எடுத்துக்கிட்டு கூட்டத்தை போட்டு ஒரு கூட்டத்துலேயும் 20,000 40,000 பேர் சேர்த்துக்கிட்டு, கூட்டமே இல்லைனாலும் ஒரு 5,000 பேர் இருந்தாலும் அங்கே ஒரு 40 நிமிஷம் பேசிட்டு வர்றது, அதெல்லாம் வந்து சும்மா யாரும் பண்ணலை. அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு போயிருக்கு, தொண்டர்களோட உழைப்பு இருக்குது, அதுக்கு செலவுக்கு காசு இருக்குது, நேரத்தை ஒதுக்கணும். 70 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம கடைசி நேரத்தில் பார்த்துக்கணுன்னு உட்காருங்க. அப்போ இதுவும் ஒரு தாக்கத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். அப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த திமுகக்கு எதிர்ப்பு அதிமுகன்னு இருந்த அந்த சிலபஸை அவர் வந்து குறுக்கில் வந்து நான் தான் மாற்று அப்படின்னும் போது அவர் குழப்பி விட்றாரு. அதனால தான் வந்து இந்த சிக்கல் வந்து டைட்டாகும். சரி இவர் டைட் பண்ணுவார், இவர் ஜெயிப்பார்னு பார்த்தா அவர் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அவர் பண்ணக்கூடிய அரசியலுக்கும் பங்களாலேயே பனையூர்லேயே உட்காந்து அரசியல் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் அவர் பண்ணுறது அரசியல், அவர் பண்ணுறது வந்து ஒரு காட்சி. நேற்று விசில் சின்னம், ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்குறதுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு 4 ஸ்வீட்டு கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு தோரணையாக காட்ட மாட்டீங்க. உள்ளபடியே உங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்கும். ஏன்னா அந்த சைடு சிபிஐ வழக்கு, இன்னொன்று என்ஐஏ விசாரணைன்றாங்க, இன்னொன்று ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை, இன்கம் டேக்ஸ் பழைய கேஸை எடுக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் உங்களை எப்படி காட்டுறீங்க? எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் ஃப்ரண்ட்டில் நிற்கிறேன், நான் நிற்பேன், எனக்கு இதை பிகில் கொடுத்துட்டாங்க, இதை ஊதிட்டேன், நான் உங்களெல்லாம் இதே மாதிரி இந்த பிகில் சத்தம் ஒலிக்க உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும். சரி பத்திரிகையாளர் சந்திப்பு கூட வேண்டாம், மாவட்ட செயலர் எல்லாரும் கூப்பிட்டு பனையூரில் இந்த செய்தி வந்து நீங்களாக வெளியில் சொல்லாமல் அவரே எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம இதாகிட்டோம் இப்போ இருக்குது பாருங்கள், எதுவும் ஆகலை, நம்ம நம்பலாக இருக்கும், நம்ம கேட்ட சின்னம் கொடுத்துச்சு, தேர்தல் ஆணையம் வந்துருச்சு, இதை வந்து இன்னொருத்தர் உங்ககிட்ட சொல்லி தெரியக்கூடாது, நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், என்னோட அண்ணன் தம்பிக்கிட்டையும் நண்பா நம்பிக்கிட்டையும் நான் சொன்னேன்னு சொன்னால் அது இப்படி இருந்திருக்கும். இல்லை ஆல்ரெடி இந்த கப்பு முக்கியம், நம்மளுக்கு பிகில் கிடச்சிச்சு, இன்னும் கப்பு மட்டும் தான் பெண்டிங்னு கப்புலாம் கிடைக்காது. நான் சொல்கிறது ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு டைரக்டர் எப்படி ஒரு சீன் சொல்லுவாரா, அது மாதிரி நான் ஒரு சீன் சொல்கிறேன். ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார், அதில் நடிக்க மாட்டார், அது வேறு விஷயம். ட்விட்டர் பாலிடிக்ஸ், ஏன்னா ட்விட்டர் பாலிடிக்ஸ் அவருக்கு அரசியலில் நடிக்க முடியாது, ரொம்ப நாள் மாட்டிக்குவீங்க. அரசியல்வாதினா சிம்பத்தி எம்பத்தின்னு 2 விஷயம் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து அது இருக்கா, அப்புறம் ஆற்றல், படிப்பாற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, உழைப்பு இருக்குது. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் திமுக தீய சக்தி நான் சொல்லிவிட்டு அதோடு அப்படியே நின்றுவேன். உடனே அதிமுகவை மறந்துட்டு
மொத்தமாக எனக்கு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க, நான் முதலமைச்சரை அப்படியே போயிடுவேன், நான் லம்பாக என் கட்சி ஜெயிச்சுன்னு போயிடும்னு நினைக்கிறது சிறுபிள்ளைத்தனமான அரசியல். என்னை கேட்டால் விசில் நல்ல சின்னம் தான், மேபி இதை விட இன்னும் நல்ல சின்னங்கள் கூட அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ ட்ராலாகவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல்ரெடி வந்து ஒரு பழைய பாட்டு எடுத்து போட்டு விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களா அந்த பாட்டு ஒன்று ட்ரெண்ட் பண்ணி ட்ரால் மெட்டீரியல் ஆவீங்க, மீன் மெட்டீரியல் ஆகுங்க. வடிவேல் அவர்களை இப்படி தான் பண்ணாங்க அவர் பிரச்சாரம் பண்ணப்போ. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்படி தான் பண்ணாங்க. ட்ரால் மெட்டீரியலாக ஆக்கி விட்றாங்க. உங்களை சீரியஸ் பொலிட்டிஷியனாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து சீரியஸாக ஒரு விஷயத்தை பேசுகிறது, கொள்வது, தரவு சொல்கிறது தான் கடினம். இந்த மாதிரி ட்ரால் பண்ணி விடுறது, கிண்டல் பண்ணுறது, நையாண்டி நக்கல் பண்ணுறது யார் வேணால் பண்ணலாம், அது ஈஸி. இப்போ என்னையே உட்கார சொல்லிட்டு நீங்கள் நையாண்டி பண்ணுங்கள், நிக்கல் பண்ணுங்கன்னா அது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது, அசால்ட்டாக பண்ணலாம். தரவுகளோடு பேசுகிறது, புள்ளி விவரத்தோடு பேசுகிறது, கருத்தோடு பேசுகிறது தான் கடினம். கருத்து அதிகமாக போகணும் போகாது, கவருமானம் கவராது. ஆனால் அந்த நக்கல் நையாண்டி கவரும். சரி கவருது, அதை வைத்து வாக்கா மாறனா மாறாது. சரி, மக்கள் வந்து ஒரு தலைவர் என்பவர் ஒரு நம்பிக்கையை விதைக்கணும், ஒரு நல்லதை நினைக்கணும், நம்பிக்கையை விதைக்கணும், அந்த தொண்டர்கள் வந்து எழுச்சிப்படுத்தணும். இவர் ஒரு சைடு பாட்டுன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிறாரு, அவங்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் விசில், இல்லை கட்சிக்காரங்களாம் விசில் வச்சுன்னு பஸ் ஸ்டாண்டு சுற்றினுக்கிறாங்க. அப்போது ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கூடி எப்படி கட்டமைக்கணும், அதை எப்படி பேசு பொருளாக மாற்றணும், அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல. இவர் நேற்று அதை பேசியிருந்தானே எல்லாருமே ஈஸியாக போய் சேர்ந்துட்டு இருக்கோம்ல, விஜய் வந்து பேசினாரு அப்படின்ற மாதிரி விஷயம். இது எப்பயும் போகிற மாதிரி நீச்சல் வந்து அவர் கதை எப்படின்னா, ஒரு சிலர் இருப்பாங்க, நான் நீச்சல் கற்றுக்கின்னு தான் தண்ணியில் குதிப்பேன்பாங்க. நீச்சல் சொல்லிக் கொடுக்குறவர்னா சொல்லுவார், நீ தண்ணியில் குச்சாதான் நீச்சல் கற்றுக்க முடியும்னுவாங்க. இப்படியே உட்காந்து அந்த தண்ணியை பார்த்துக்கினே உட்காந்துருப்பான். அந்த பையன் பார்த்திங்கன்னா கற்றுக்கவே மாட்டான் நீச்சல். ஆனால் நீச்சல் உடை போட்டிருப்பான், கண்ணாடி போட்டிருப்பான், கூகுள்ஸ் போட்டிருப்பான். தொலைவில் வந்து பார்க்கும்போது தம்பி போட்டிருக்க உடையெல்லாம் பார்த்தா பயங்கர நீச்சல்காரர் போல் நினைப்பீங்க. ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அந்த தம்பி இன்னும் நீச்சலே கற்றுக்கல. ஸோ பூரா உடை அலங்காரம் எல்லாம். இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் சொல்கிறது இது மாதிரி எடுத்துக்காட்டு நிறைய இருக்குது. நானே நீச்சல் குளத்தில் பார்த்துருக்குறேன். அது மாதிரி அவர் வந்து இது அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுன்னா அனுபவம் வேணும். அந்த அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கோ இல்லை அந்த அனுபவத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு மற்றவர்கிட்ட நீங்கள் பேசணும், பழகணும். மக்களோட பழகினா ஒண்டி தான் அரசியல் கற்றுக்கணும். அவர் கட்சிக்காரங்களோடய பழக மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்களா சார்? கட்சிக்காரங்களாலே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி. நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். பெரும்பான்மையான ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசின் மீது கோபமாக இருந்தாங்க ஒரு வாரம் முன்னாடி வரையிலும். என்ன கோவம்னா, எஃப்சி விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம், அப்புறம் இந்த கேஸ் விலைலாம் ஏறி போச்சு. ஆல்ரெடி வந்து இந்த ஓலா ஊபர்லாம் வந்தவுடனே பழைய மாதிரி இஷ்டத்துக்கு காசை கேட்டு வண்டி ஓட்ட முடியல. அப்போது தொழில் போட்டி கூட வந்து பைக் டாக்ஸி வந்துச்சு, ரேப்பிடோவில் போகிறவங்க கொண்டது. அப்போ ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து பழைய வருமானம் என்பது இல்லை, ஆனால் செலவு கூடிக்கிட்டே போகுது. அவங்களுமே கரண்ட் பில் கட்டுவாங்க. சொத்து வரி தண்ணி வரி பெருசாக இல்லைனாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வாடகை ஏறி இருக்குது, கரண்ட் பில் ஏறி இருக்குது. அப்போது அவங்க வந்து அந்த பண பரிவர்த்தனையில் வந்து பாதிப்புக்குள்ளே இருக்கிறாங்க. அவர்களுக்கு திமுக அரசின் மீது ஒரு கோபம் இருக்கிறது. இன்னொன்று காவல்துறையோட கெடுபிடி, இப்படி போவாத, அப்படி போவாத, தீபாவளி வருது டி நகர் உள்ளே போவாத, பொங்கல் வருது பொரசாக்கம் பக்கமே போவாத. இதில் எல்லாம் பாதிக்கப்படுறது யார்? ஆட்டோ ஓட்டுநர். உங்களோட வேலை என்ன? எந்த அளவுக்கு போக்குவரத்தை நெரிசல் பண்ண முடியும், யூஸ் பண்ணணும். அப்போ என்ன சொல்லலாம் கடைக்காரர்கிட்ட, சார் பொங்கல் வருது, கடையை 6 மணிக்கு திறங்க, 6 to 8 ஆஃபர் போடுங்க. அப்போ கூட்டம் காலையிலேயே வரும், டிராஃபிக் இருக்காது. நைட்டில் வந்து கடையை வந்து 12 மணி 11 மணின்றதை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட நடத்திக்கங்க, நாங்கள் டிசி கிட்ட சொல்லி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தரோம் அப்படின்னா வர மாட்டோம். 12 மணிக்கு பொறுமையாக போய் வாங்குறவங்களும். இன்றைக்கி நீங்கள் நைட்லலாம் போய் பாருங்கள், நிறைய பேர் வந்து உணவே வந்து லேட்டாக சாப்பிட்றாங்க. அது இயற்கைக்கு எதிரானது, அது உடம்பு உவாதையாக போகும், நாசமாக போகும், வேறு விஷயம். அவங்களுக்கு அப்படி கெட்டு போகிறது பிடிக்குது, அதை நம்ம யார் தடுக்க? இப்போது இதெல்லாம் ஒரு மாற்று சிந்தனை தானே. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் எப்பயுமே பண்ணுற மாதிரி பேரிகேட் எடுத்து போட்டு வரக்கூடாது. அப்படிக்கா ஒரு ஆட்டோ போகுதுன்னா லத்தி வச்சுட்டு இப்படி வராத போ, உங்களெலாம் சொன்னால் திட்டுறதுக்கும், காவல்துறையில் இருக்கிறவருக்கும் உடம்புக்கு கஷ்டம், டென்ஷன், பிபி. வண்டி பக்கமாக போகிற ஆட்டோ ஓட்டுநருக்கும் கஷ்டம், பேசஞ்சருக்கும் கஷ்டம். அப்போது ஒரு மாற்று சிந்தனை என்பதே இல்லாமல் தானே போயிட்டுருக்காங்க. இப்போது இது நான் ஆட்டோ ஓட்டுநரோட பிரச்சனையை உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போது இந்த ஆட்டோ ஓட்டுநர் அவர்களுக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஃப்ரீ பஸ்ஸு சொல்லிட்டார். ஆல்ரெடி ஃப்ரீ உமனுக்கு போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தில் தான் அவங்க அதிமுக ஆதரவு இருந்தாங்க.
இப்போது ஃப்ரீ பஸ்ஸுன்னும் போது ஆண்களும் வராமல் போயிடுவாங்களா அப்படின்னும் போது அதில் இரண்டாக பிரியுது. அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தேர்தல் என்பது நொடிக்கு நொடி, நேரத்துக்கு நேரம், நாளுக்கு நாள் அது மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ இப்போ அவங்களுக்கு ஒரு குழப்பம் என்ன இது. அப்போ அதான் அதிமுகவில் வந்து ஆட்டோவுக்கு சலுகையும் சொல்லியிருந்தார். ஆட்டோ வாங்குறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒன் டைம் சப்சிடி கொடுப்போம்னு சொல்லியிருந்தார். அப்போ இதெல்லாமே வந்து ஆட்டோ ஓட்டுநருக்கு, பட் கூட இலவச பேருந்து ஆண்களுக்கு போது ஒரு சிக்கல். யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே. வேலைக்கு போகிறவங்க போயிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. அதாவதுங்க ஒரு விஷயம், விமானத்தில் போகிறவங்க கேபில் தான் போகிறாங்க, அவங்க ஆட்டோவில் போகிறதுன்றது கம்மி. மெட்ரோ ரயிலுக்கு பழக்கப்பட்டவங்க மெட்ரோ ரயில் போகிறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனால் ஆண்களோட எண்ணிக்கை அதிகமாக தமிழ்நாடு பூராவா இல்லை ஆட்டோ ஓட்டுநர்கள் எண்ணிக்கை பெருசா அப்படின்னு பார்த்து அது கடைசியில் எப்படி தேர்தல் நேரத்தில் வருதுன்றது தான் முடிவு. ஆனால் எடுத்த உடனே நம்ம பார்க்கும்போது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இது வந்து ஒரு சிக்கல். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, துல்லியமான அரசியலை கூர்ந்து கவனித்து அரசியல்வாதிகள் காய் நவுத்துறாங்க. இவர் காயே நவுத்தாமல் செஸ் போர்டில் காயின்ஸ் அடுக்கி வச்சுக்கின்னு வெள்ளை ராஜா வெற்றி ராஜா, நீ காயை நவுத்து ராஜா, ஆடினா தான் தெரியும் சதுரங்க விளையாட்டத்தில் நீங்கள் வந்து 64 ஸ்கொயரை நீங்கள் வெற்றி பெற போகிறீங்களா தோல்வியா, வெள்ளராஜா வெற்றியா இல்லை வெள்ளராஜா தோக்க போகிறாரா அப்படின்றது தெரியும்னா அப்படியே ஆடுறதுல அப்படியே பார்க்க. இதுதான் அவரோட பிரச்சனை. இல்லை, பல இடங்களில் விஜயோட கட்சிக்காரர்களும் சரி, நிர்வாகிகளாகட்டும் சரி, இந்த இலவசங்களுக்கு எதிரான ஒரு பரப்புரை தானே வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஃப்ரீ பஸ் மாதிரியான ஸ்கீம்லாம் கோயம்புத்தூர் பக்கம்லாம் பேசுகிறவங்க, ஓசி பஸ் நாங்கள் கேட்டோமா, 1000 ரூபாய் நாங்கள் கேட்டோமான்ற விஷயங்களை வந்து அவங்க பேசுகிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் பிடிச்சிருக்கிறதுனால தான் எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு விஜய் அவர்களுக்கு தெரியலையான்னு ஒரு தெரியல தான். அவர்கிட்ட இருக்கிறவங்க விஜய் என்ன சொல்லிட்டா அதை எதிர்க்கணும், விஜய் என்ன சொல்லிட்டா அதை ஏற்றுக்கணும். இது சரியா தவறா? அதாவது இலவசன்றாங்க. அம்மா உணவகத்தில் போய் பசியோடு சாப்பிட்டவனுக்கு தான் அதோட தேவை புரியும், அதோட பூர்த்தி தெரியும். 5 ரூபாவோட அருமை தெரியும். அந்த 5 ரூபாவோட அருமை தெரியும். 5 ரூபான்றதை தாண்டிடுங்க. 5 ரூபா வந்து இன்றைக்கி போய் நீங்கள் யாசகம் யார்கிட்டனா கேட்டிங்கன்னா கூட போடுவாங்க, அதை வைத்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் யார்கிட்டையும் போய் கை நீட்டி கேட்காம ஒரு இடத்துல போயிட்டு இலவசமாக சாப்பிட்டு வராங்க, இல்லை அந்த 5 ரூபாயை வச்சு சாப்பிட்டு வராங்கன்னும் போது அது தெரியும். இந்த உண்மை புரிஞ்சதுனால தான் பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் ஐயா வள்ளலாரையும் வந்து இந்த நொடிவேரிலும் தமிழ் சமுதாயம் வணங்குது. ஏன்னா பசியை போக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த உண்மை புரிஞ்சதுனால தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளோ நல்ல பேர், கேப்டனுக்கு அவ்வளோ நல்ல பேர். எதுக்கு எம்ஜிஆர் வந்து அந்த சத்துணவை கொண்டு வந்தார்? சரி, கலைஞர் எதுக்கு முட்டை போட்டார் படிக்கிற பசங்களுக்கு? இப்போ இருக்கிற இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் எதற்கு காலை உணவு திட்டம் போட்டார்? ஏதோ ஒரு மூலையில் அவங்களுக்கு ஏழை பாழைகள் பிரச்சனை புரியுது. இது எதுவுமே புரியாமல் இலவசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா, சரி நீங்கள் இலவசமாக ஜனநாயகம் படம் டிக்கெட்டு கொடுப்பீங்களா? இலவசத்தை எதிர்க்கிறீங்க, சரி இலவசமாக நீங்கள் அதான் இலவசம் எதிர்த்தீங்க, நான் இலவசமாக கொடுக்க மாட்டீங்க. 1500 2000 டிக்கெட்டுக்கு வாங்குறது நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு உங்கள் துறையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை, அந்த கருப்பு டிக்கெட்டு சந்தையை, டிக்கெட்டை பிளாக் பண்ணி அதிக காசுக்கு விற்கிறத ஒழிச்சிங்களா? பண்ணுறதே அவங்க கட்சிக்காரங்க மன்றத்துக்காரங்க கம்ப்ளைண்ட் இருக்குல்ல சார். ஊருக்கு உபதேசம், தூய்மை ஆட்சின்றீங்களா? சரி, டேக்ஸ் ஒழுங்காக கட்டி கார் எடுத்துன்னு வர வேண்டி தானே, ஏன் அதில் மிச்சம் பண்ணீங்க? அதை கட்ட மாட்டேன், லேட்டாக ஃபைன் போட்டாங்கன்னு கேஸ் வேறு போயிருக்கு. உங்களுக்கு தெரியும் கார் விலை எவ்வளோன்னு தெரியும். ஒருத்தர் இவருக்கு சின்ன சின்ன விஷயம் வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆசைப்பட்டு வாங்கின உயர்ந்த ரக கார் விலை அவருக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா அவரோட பணம், அவரோட துட்டு. அப்போ இதுக்கு எவ்வளோ வரி வரும் என்ன எதுன்னு தெரிஞ்சிருக்கோம்ல, எதுக்கு அதில் குறைச்சி வச்சிங்க? அப்போது திமுக தீய சக்தி, திமுக கெட்ட சக்தின்றது நிறைய பேர் பேசிட்டாங்க, புதுசாக எதுவும் கிடையாது. 50 ஆண்டுகால அதிமுக அரசியல் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கு. திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட உயிர் மூச்சு, அதை அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் அதில் அழகாக சிங்கிள் அவுட் பண்ணி அதிமுகவை பேசாமல் கொச்சைப்படுத்தி கடந்து போகிற தன்மை. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு அதை வந்து எதிர்க்காமல் போகிற தன்மை. அப்போ இதை எப்படி மக்கள் இது யோசிக்க மாட்டாங்களா? எல்லாருமேவா விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க? 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் விஜய் ரசிகர்களா நாட்டில்? மற்றவர்கள் இல்லையா? அவர் தேர்தலுக்கு முன்னாடியே தன்னை முதலமைச்சராக நினைத்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டார். அங்கே தான் அவருக்கு சிக்கல். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்ந்து. நன்றி.